जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான் ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான், காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனால தான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப இந்த ரிஷபராசிக்கு இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது கையில பணம் வரும், ஆனா உடனே அது கையில நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. நீங்க ஒரு செலவு நினைச்சுட்டு இருப்பீங்க, அது ஒரு செலவு, நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சில செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பியர்களால் யாரை நீங்க நம்பினீங்களோ அவங்களால ஒரு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் எடுக்கக்கூடிய முடிவு பாத்தீங்கன்னா பின்னால மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து டிசிஷன் எடுங்க. ஏன்னா சில நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் எப்படி தெரியுமா இருக்கும், அவசரப்பட்டு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்லோவா தான் போகும், ஆனா லைஃப்ல பாத்தீங்கன்னா சடன் பிளாக் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா நிதானிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. சின்ன சின்ன தவறுகள் தான் பாத்தீங்கன்னா பெரிய விஷயத்துல உங்களை கொண்டு விடுறது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு, கேர்ஃபுல்லா இல்லைன்னா பிசினஸ் கூட டவுன் தாங்க. நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா பிசினஸ் கூட எப்படி டவுனா இருக்கும்னா, தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பணம் கொடுத்து ஏதாவது ஒன்று ஏமாத்தி ஏதாவது ஒரு விஷயத்துல சைன் வாங்கி தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வரும். இவனை நம்பி நம்ம அகலக்கால் வச்சு இப்ப கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பிரேக் ஆகிறதுக்கான, நம்பிக்கை உடையறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு நிறைய இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கு சப்போர்ட் பண்ணாது. ரிஷபராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய லக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரியான முடிவு எடுத்தா ப்ராஃபிட், தவறான முடிவு எடுத்தால் லாஸ். ஸோ நீங்க எதையும் யோசிச்சு இன்னைக்கு காலையில இயந்திரது சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும், சுமை அதிகமா தான் இருக்கும்.
வேணும்னா வச்சு செய்வாங்கங்க. செஞ்சுட்டு போடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, இந்த இவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு எதுக்கு போற இப்போ அப்படின்னு கேட்பான். இருடா அப்படின்னுவான். பின்னாடி போய் என்ன சொல்ல, செய்யட்டும் சார், என்ன சார், என்ன அவன் பெரிய எவனா, அவன் ஏன் செஞ்சுட்டு போட்டுமே, ஏன் இருந்தான்ல அப்படின்லாம் பேசுவான். இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கோ. ஜாப் சேஞ்ச் இதனால ஜாப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஜாப் லாஸ்க்கு கூட சான்சஸ் இருக்கும் சில பேருக்கு. ஆமாம், இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நம்ம வேற எங்கேயாவது போகலான்னு நினச்சி கஷ்டப்பட்டீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். பழைய பெண்டிங் மணி ஸ்லோவாக தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. காதல், திருமணம், ரிலேஷன்ஷிப், லவ் அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னால கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. மேரிட் லைஃப்பில் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகணும். நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக தெரியணும். இவரு சொல்லி நான் என்ன கேட்கறது, இவருன்னு அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவர் நான் அப்பா டக்கர் தான் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிடுவார். அப்புறம் தேவையில்லாத சண்டை வரும். அதனால நம்ம பெண்கள் கையில தான் பேசுறத பொறுத்து அவங்க கையில தான் இருக்கு சில விஷயங்கள்லாம். பேசும் வார்த்தை ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். ஸோ நீங்க பேசுற வார்த்தை உங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காத வகையில் நீங்க பேசணும். அப்பதான் அது சிறப்பு. ஒன்று, வீட்டில் டென்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். குடும்பத்தில் சில சந்தோஷங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். அதே சமயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில கேஸ்லாம் கொஞ்சம் சில கேஸ் டிவோர்ஸ் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க. டிசிஷன்ஸ்லாம் இப்போ மாணவிகளுக்கு கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் குறைவாக இருக்குது. எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. ஜெலஸ் பீப்புள் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஈகோ ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகிடும். ஸ்மால் ஆக்சிடென்ட், கவனக்குறைவு, வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. கவனமாக இருங்க. நம்பிக்கை தவறானவர்களுக்கு இது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுடைய லாஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மணி லாஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக், ஜாப் இன்ஸ்டபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸ்ட்ரகிள், நெக்ஸ்ட் ஃபேஸ் இம்ப்ரூவ் ஆகும். பேஷன்ஸ் பிளஸ் ஸ்மார்ட் மூவ் இருந்தால் லாஸ் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அல்லது அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றிவாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் குறையும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்கார். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும். சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம். ஆனா 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு அது ஹைலைட்டடா இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்டில் நான் சார் கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பாஸ்ட் விட்டுருங்க. பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம். பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும். ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சர்ல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம். சுபம். வாழ்க வளமுடன். வளர்க ஞானத்துடன்.